உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் விதியில் பயங்கரமானவர். ஆமென். அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, பூமியின் மீது எங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. தாவீது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க. நீங்க அந்த பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா நிறைய அதுல தாவீது ரொம்ப தேவனை உயர்த்தி சொல்லியிருப்பார். அதே போலதான் இயேசு எப்படி பேசுறாரோ அதே போல தாவீதும் பேசியிருப்பார். இயேசுவும் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் மகிமைப்படும் நாளிலே எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுவார். அவர் மகிமைப்படும் நாளில்னா சிலுவையிலே அவர் வெற்றி சிறக்கிற நாளிலே நான் எல்லாத்தையும் என்ன என்னிடத்துல இழுத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவார். இங்க பாருங்க தாவீது சொல்றாங்க, பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். கொஞ்ச ஜனங்கள் மட்டும் அவரிடத்துல வருவார்கள், சொற்ப ஜனங்கள் அவரிடத்துல வருவார்கள் என்று நாம பேசவே கூடாது. ஆமென். நம்முடைய சிந்தை தாராளமாக இருக்கணும். வேதத்திலே பிதாவுடைய விருப்பம் என்ன அதை சிந்திச்சு தான் நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். பிதாவுடைய விருப்பம் என்ன? ஒருவரும் கெட்டு போறது பிதாவுடைய சித்தம் இல்லை. ஆமென். பூமியை எங்கிலும் ஜனங்களும் ஜாதிகளும் ராஜாக்களும் மீட்கப்படுவதுதான் அவருடைய திட்டம். அப்போ நாம் இந்த பூமியில எதை விதைக்க வேண்டும்? திரளான ஆத்தும அறுவடை விதைக்க வேண்டும். திரளான ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையும் சொல்லணும், என் ஜனம் இந்த திருச்சபையில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள் என்று பேச ஆரம்பிக்கணும். ஆமென். அவருடைய மகிமை பூமி எங்கிலும் பரவும் என்று பேச ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய மகிமை பூமி முழுவதும் பரவி செயல்படும் என்பதை நாம் பேச ஆரம்பிக்கணும். ஆமென். அவருடைய கரம் குறுகினது இல்லை. அவருடைய கரம் புரியுது இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஒரு தூதன், விழுந்து போன ஒரு தூதன், பிசாசு வந்து அவன் சாதாரணமா விழுந்து போன ஒரு தூதன், ஒரு மனிதன் ஆதாமை பிடித்து ஏவாளை பிடித்து ஆதாமை பாவம் பண்ண வச்சு ஒரு சந்ததியை உள்ள பூமியை அவன் கேடு பண்ண அவனால் முடியுமானால், அவனை உண்டாக்கினவர் அவனுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் அவனுக்கு அப்படி இருக்குமானால், அவனை படைத்தவராகிய தெய்வத்துக்கு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. அவரால் எப்படி முடியும் என்பதை யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுங்க, ஆதாம் ஒரு தவறினால் ஆதாம் மூலமா பாவத்தை இந்த பூமியிலே கொண்டு வர முடியுமானால், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார். அப்போ அவருடைய கிருபை அவருடைய நீதி பூமி எங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் செயல்படும் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. ஒரு தப்புக்கு அவ்வளவு பூமி முழுவதும் அப்படி பரவும்னா அவன் நீதிக்கு, திரளான நீதிக்கு எவ்வளவாய் பரவும். அவன் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் நம் நாவில் இருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை புறப்பட பேச ஆரம்பிக்க வேண்டும். ஜீவ ஒவ்வொரு ஜெபத்திலும் உங்கள் எண்ணங்கள்லாம் விரிவாக்கப்பட்டு உங்கள் ஜெபங்கள் அப்படிப்பட்டதா இருக்கணும். ஒரு சொற்பமாக இருக்கக்கூடாது. நீங்க உயர்த்தப்படுவதே ராஜ்யத்தை இந்த பூமியிலே முழுக்க பரவப்படுவதற்காக தான். நீங்க நல்ல பலசாலியா இருக்கணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், நீடித்த ஆயுசா இருக்கணும். அதுக்கு காரணம் என்ன? உங்க மூலமாய் மகா திரளான ஜனங்கள் ராஜ்யத்துக்குரியதாய் மாற வேண்டும். இந்த பூமியை ராஜ்யத்துக்குரியதாய் மாற வேண்டும். அதுதான் நம்மளுடைய திட்டம், அதுதான் நம்மளுடைய அப்பாவுடைய விருப்பம். பரலோகத்திலும் சித்தம் செயல்படுவது போல இந்த பூமியிலும் செயல்படுவதாக. பரலோகத்துல அழிவு கிடையாது, அங்க நாசமோசம் கிடையாது, அங்க கண்ணீர் கிடையாது, அங்க நஷ்டம் கிடையாது, அங்க குறைவு கிடையாது. அந்த சித்தம் இங்கே நிறைவேற்றப்படுவதாக. ஆமென். அங்க அவர் ஒருவரை தான் ஆராதிக்கிறாங்க. அந்த சித்தம் இங்கே நிறைவேற்றப்படுவதாக. ஆமென். இந்த கிராமத்துல ஒருவருக்கு தான் ஆராதனை நடக்கணும். இந்த தேசத்துல ஒருவருக்கு தான் ஆராதனை நடக்கணும். பூமி முழுவதும் அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை நடக்கணும். இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியர்களும் என்ன ஆரம்பித்தால் தேசம் மாற்றப்படும். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கரம் புரிகிறதல்ல. இப்போ யாரு கரம் புரிகி இருக்கு அப்படின்னா, விசுவாசிகளுடைய எண்ணங்களும் ஊழியருடைய எண்ணங்களும் புரிகி இருக்கிறபடினால் அது செயல்படாமல் இருக்குது. தாவீது தாராளமாக சொல்லுகிறார், சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பூமி மீது எங்கும் உம்மை பணிந்து கொண்டு. தாவீது இந்த நாட்களில அது பூமி எங்கும் பரவதற்கான வாய்ப்பு கிடையாது. எதுக்குன்னா
அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்கு தான் தேவனாக இருந்தார். நியாயப்பிரமாணத்துல குறிப்பிட்ட சந்ததி தான் தேவனை ஆராதித்தார்கள். ஆனா அன்னைக்கே சொல்லுகிறார் பூமி எங்கிலும். சங்கீதத்துல நீங்க நிறைய பார்க்கலாம். நீங்க 72:19 படிங்க. சங்கீதம் 72:19